இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. நீங்கள் வாசி யோகம் இந்த கலையை கற்றுருக்கீங்கனாலும் சரி, இல்லை நான் கற்றுக்க விருப்பப்படுறனாலும் சரி, இல்லை இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நான் கற்றுப்பேன், மேபி என்னோடய கால சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைகள் அப்படின்னு நம்ம மனசுக்கிட்ட நம்ம சொல்லி இப்போ நம்ம கற்றுக்காமல் இருக்கோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இருந்து நீங்கள் ஃப்யூச்சரில் இன்கேஸ் நீங்கள் இது கற்றுக்குறீங்க, எங்கேயோ ஒரு உந்துதல் அப்படின்னு நினச்சிருந்தீங்கனாலும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த முருகன் யோக கலைக்குள்ளே நீங்கள் வரீங்க, வாசி யோகம் பண்ணுறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு ஞான பாதைக்குள்ளே போகிறோம், பக்தி பாதைக்குள்ளே போகிறோம், இல்லை யோக பாதைக்குள்ளே போகிறோம், எந்த வழியில் போனாலும் இதை தெரிஞ்சுக்கிறது ஒரு மஸ்டான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த யோக கலை நமக்குள்ளே என்னென்ன பண்ணுது, இதை எதுக்காக நம்ம கற்றுக்கணும், அப்படி என்ன தான் இருக்குது இதுக்குள்ளே அப்படிங்கிறத நம்ம சித்தர் பெருமக்கள் ரொம்ப தெளிவாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை கவனமாக நிறுத்தி நிதானமாக பாருங்கள். இன்கேஸ் இதை பற்றி உங்களுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இதை பாருங்கள், இதில் இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு இந்த வாசி யோகம் பண்ணுறோம், இது அப்படி என்ன தான் பண்ணுது, எந்த இடத்துலேருந்து நம்மளை எந்த இடத்துக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்குது. இப்போ இறைவனை அடையணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தோட ஒரு குறிக்கோளாக, ஒரு மேண்டேட்ரி டிஃபால்ட் குறிக்கோளாக நம்ம எல்லாருமே வச்சுருக்கோம் ஆரம்ப காலகட்டத்தில். அது போக போக அது மாறுதல்கள் ஏற்படும், அது வேறு விஷயம். பட் இந்த ஒரு குறிக்கோளை அடையறதுக்கு நமக்கு எப்படி இந்த யோக கலைகள் நமக்கு பயன்படுது, எப்படி இந்த முருகன் யோக கலையில் நம்ம வாசி யோகம் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். வெறுமனே கண்களை புருவத்திலேயே கவனம் வச்சுட்டு உட்கார்ந்துருந்தால் மட்டும் இந்த விஷயம் நடக்காது. ஏன்னா இது யோக கலையோட கடைசி கட்ட நிலையை தொடும்போது மட்டும்தான் நமக்கு உள்ளுக்குள்ளே அந்த எல்லா விதமான ஆதார மையங்களும் விழிப்பு பெற்றதுக்கு அப்புறமா அந்த பயிற்சிகள் எல்லாத்தையும் கட் ஷார்ட் பண்ணி நம்ம கவனத்தை மேலே கொண்டு போய் நிறுத்துறோம். அப்போ எல்லா விதமான செயல்களுமே நமக்கு நடக்கும். அது வரைக்கும் இது எப்படி, நாங்கள் ஒரு வீட்டில் ஒரு ஸ்விட்ச் இருக்குது, ஒரு ஸ்விட்சை நீங்கள் போட்டிங்கன்னா ஃபேன் ஓடும், கரெக்டாக? ஆனால் அந்த ஸ்விட்சை போட்டு ஃபேன் ஓடணுன்னா முதல்ல அந்த வீட்டுக்கு நீங்கள் எலக்ட்ரிஷனை வச்சு கரண்ட் சப்ளை கொடுத்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வீட்டுக்கு கரண்ட் எடுத்துகிட்டு வீட்டோட எலக்ட்ரிக் போர்ட்லேருந்து வீட்டுக்குள்ளே கரண்ட் வரணும், கரெக்டுங்களா? அப்படி வீட்டுக்குள்ளே கரண்ட் வந்தால் தான் ரொம்ப எளிமையான வேலை. போய் ஒரு ஸ்விட்சை போட்டிங்கன்னா ஃபேன் ஓடும், ஓகேவா? அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணணும், முதல்ல கரண்ட் வர வைக்கணும், ரெண்டாவது சுவிட்ச் போர்ட் மாட்டணும், அதுக்கப்புறம் அங்கே ரெகுலேட்டர் மாட்டணும், அங்கேருந்து மேலே முக்கியமாக ஃபேனுங்கிற ஒரு விஷயத்த மாட்டணும். இந்த 4 விஷயத்தையும் நம்ம முன்னாடியே செட் பண்ணி வச்சாதான் நம்ம ஃப்யூச்சரில் சுவிட்சை போட்டால் ஃபேன் ஓடும், இல்லைனா ஓடுமா? ஓடாது. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சோ கால்டு ஆன்மீகவாதிகளாகட்டும், சோ கால்டு ஆன்மீக பயிற்சியாளர்கள்னு தங்களை நினச்சிக்கிறவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் கண்ணை மூடி புருவத்தில் கவனத்தை வச்சா போதுங்க, எனக்கு எல்லாமே வள்ளலார் சொல்கிற மாதிரி பட்ட பகல் போய் வெளிச்சமாக எல்லாமே தெரியும்னு நினைக்கிறாங்க. கிடையாது. இது எப்படின்னாங்க, வீட்டுக்கு நான் கரண்ட் கனெக்ஷன் கொடுக்க மாட்டேன், இபி போர்டுலேருந்து கரண்ட் வாங்க மாட்டேன், நான் ஒரு ஓரத்தில் ஒரு ஃபேனையும் ஒரு சுவிட்ச் போர்டையும் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கேன், சுவிட்சை நான் போட்டுகிட்டே இருக்கேன், ஃபேன் ஓடுன்னு நினைக்கிறது. நீங்கள் 10 வருஷம் இல்லை 20 வருஷம் ஆனாலும் சுவிட்ச் போர்டில் இருக்க சுவிட்சை போட்டு 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 ஆஃப் பண்ணிங்கனாலும் கரண்ட் இல்லாமல் எந்த பயனும் இல்லை. இதுதான் உண்மை. அப்போ யோசிச்சு பாருங்களேன். அப்போது முதல்ல எலக்ட்ரிசிட்டி சப்ளைவை நம்ம வீட்டுக்கு கொண்டு இபி போர்ட்லேருந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது, ஓகேங்களா? அது என்ன விஷயம், இந்த ஃபேன் அப்படிங்கிறது என்ன, இது எல்லாத்த பற்றியும் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலாங்க. அதுக்கு தான் ஒரு முறையான யோக கலை இந்த இடத்துல தேவைப்படுது. இந்த யோக கலைங்கிறது என்ன தெரியுங்களா? ஒன்றும் இல்லை. இந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சுவிட்ச் போர்டுக்கு கரண்ட்டு கொடுக்குற ப்ராசஸ் தான் ஒரு யோக கலைங்கிறது. அந்த கரண்ட்டு தான் அந்த சுவிட்ச் போர்டில் தொடுது. அப்போ நீங்கள் சுவிட்ச் போட்டிங்கன்னா ஃபேன் ஓடும். அப்போ தான் உங்களால் இந்த புருவ மத்தியில் கவனம் வைக்கிறதுங்கிறது சித்தர்களோட டாப் மோஸ்ட் சீக்ரெட். ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா, ஆனால் இன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டாப் மோஸ்ட் சீக்ரெட்டை படித்து முன்னாடி இருக்கவங்களாம் சொன்னாங்க, அதை எடுத்துகிட்டு அதுதான் பயிற்சின்னு நினச்சி பண்ணுறாங்க. இதுதான் என்ன பண்ணுதுன்னா தவறுதலை ஏற்படுத்துது. நீங்கள் ஒரு இடத்துல சும்மா கவனம் வச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த இடம் குரு குரு குருன்னு ஆக ஆரம்பிக்கும், உஷ்ணத்தை கிளப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வரும். இந்த சத்சங்கத்தில் நம்ம அதை தான் தெளிவுபடுத்துறதுக்காக இந்த ஒரு வீடியோ நம்ம பதிவு பண்ணுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் சும்மா வச்சுக்கிட்டே இருந்தால் அந்த இடத்துல எதுவும் நடக்காது. இதுதான் உண்மை. புருவமத்தி எனக்கு குறு குறுங்குது. ஆமாம், நீங்கள் எந்த இடத்துல உங்களோட எனர்ஜி ஃபோக்கஸை அப்படியே அந்த இடத்துல செலுத்துறீங்களோ அங்கே ஒரு எனர்ஜி போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நத்திங் பட் நம்ம உடம்புல மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா நேரமும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக உடம்புக்குள்ளே ஏதாவது ஒரு அசைவுகள் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம கவனத்தில் இல்லை. இப்போ ஹார்ட் துடிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம எத்தனை பேர்த்துக்கு 24 மணி நேரமும் ஹார்ட் துடிக்கிற சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது?
நமக்கு டைஜஷன் நடக்குது. டைஜஷன் பண்ணும்போது வயிற்றுக்குள்ளே சில விதமான சப்தங்கள் கேட்கும். அது நம்மள எத்தனை பேர்த்துக்கு கேட்குது? அதே மாதிரி வந்து லிவர் அந்த இடத்துல கிட்னி வந்து அந்த தண்ணி அதில் ப்ராசஸ் பண்ணும்போது ஒரு சத்தம் வரும். இது நம்மள எத்தனை பேர்த்துக்கு கேட்குது? வயிறு வந்து சில நேரம் வந்து சவுண்டு போட்டு எல்லா நேரமும் வயிற்றுக்குள்ளே சவுண்டு கேட்டே தான் இருக்கும். ஆனால் அது எப்போல்லாம் நமக்கு கேட்குது? எப்போ நம்ம கவனத்தை அந்த இடத்துக்கு கொண்டு போகிறோமோ அப்போ தான் கேட்குது. கரெக்டுங்களா? எப்போ கவனத்தை கொண்டு போவோம்? பசி வந்தால் வயிற்றுக்கு கவனத்தை கொண்டு போவோம். ஹார்ட் வந்து வேகமாக துடிக்குது, அமைதியாக இருக்கும் அப்படின்னா ஹார்ட் பீட் அப்போ கேட்கும் நமக்கு. வயிற்றுக்குள்ளே வந்து சாப்பாடே கொடுக்காம இருந்தால் கரகரன்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். இல்லை தண்ணி குடிச்சு முழுங்குறீங்க படுத்துகிட்டே கவனமாக அப்படின்னா அப்போ அந்த சத்தம் கேட்கும். இப்போல்லாம் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி சப்தங்கள் நம்ம காதில் கேட்கும். அப்போ யோசிச்சு பாருங்களேன். அதே மாதிரி தான் வந்து நம்ம உடல்லையுமே வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் இந்த துடிப்பு ஏற்பட்டுகிட்டே தான் இருக்குது. ஆனால் எப்போ அது நம்ம கவனத்துக்கு வரும்னா நீங்கள் எப்போ அந்த இடத்துல கவனம் கொடுக்குறீங்களோ அப்போ தான் வரும். இப்போ நமக்கு ஒரு சின்ன ஒரு கொசு கடிக்குதுன்னு வைங்களேன், நல்லா டீப்பாக தூங்கிட்டு இருக்கும்போது கொசு கடிச்சதே நமக்கு தெரியாது. எந்திரிச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் இந்த இடத்துல நமக்கு கிச்சிங்காக இருக்குது, வீங்கி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அப்போ தான் அந்த எண்ணெய் அலைகள் நம்மளோட ஃபோக்கஸ் எனர்ஜி எல்லாம் அந்த இடத்துல போய் குவியும் போது அப்போ தான் நமக்கு ஃபீல் ஆகும் இந்த இடத்துல ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ அப்படி அந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி தான் உள்ளுக்குள்ளே நம்மளுடைய 6 ஆதாரங்கள் விழிப்பானதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து அடுத்த மேல் 6 ஆதாரங்கள்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குங்க. அது எல்லாமே நமக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் நேராக புருவ மத்தியில் உங்களோட கவனத்தை கொண்டு போய் வச்சிங்கன்னா அது வேலை செய்யும். எங்கே பார்த்தாலும் புருவமத்தினா ஒரு பிரச்சனை எல்லாத்துக்கும் என்னென்னா, புருவத்துக்கு நடுவில் இருக்க பாருங்கள், இதுதான் புருவமத்தி, கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. இந்த பொட்டு வைக்கிற இடம் தான் புருவமத்தின்றாங்க. இல்லைனா வந்து இந்த கண்ணுக்கு மேலே இருக்கிற இடம் தான் புருவமத்தி. நானும் இதை கிட்டத்தட்ட 2 வருஷமாக இந்த விஷயத்தை உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதை நம்பாதீங்க, அது புருவமத்தி கிடையாது அப்படின்னு. சரி, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். புருவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நம்ம புருவம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? இந்த இடம் தான் புருவம்னு தெரியும். ஆனால் இந்த புருவ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து வேற ஒரு பொருள் இருக்குது தமிழில். அது என்ன பண்ணுங்கள், நீங்கள் போய் தேடி பாருங்கள் அதுக்கு என்ன அர்த்தம் வருதுன்னு. சரிங்களா? அதோட அதோட மையப்பகுதி தான் உண்மையான புருவமத்தி. அது வந்து வெளியே நீங்கள் இங்கே பார்க்குறீங்க பாருங்கள், இங்கே கிடையாதுங்க. முதல்ல அந்த புருவமத்தி எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிரசுக்கு நடுவில் ஒரு இடத்துல இருக்குது. சித்தர்கள் அழகாக சொல்லுவாங்க, இந்த புருவமத்தியை கண்டுபிடிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய டாஸ்க் இருக்கிறதுலையே. அதாவது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். ஆனால் அந்த இடத்துக்கு உங்களுடைய முழுமையான சக்தியவும் எண்ணத்தையும் கொண்டு போய் குமிச்சு பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப பெரிய விஷயம். அதை வந்து நம்மளோட முருகன் யோக கலையில் நம்ம ப்ராக்டிசஸ் கொடுத்து பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல போய் நின்றோம். இதுதான் வந்து உண்மை. இது நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை வந்து நினச்சிக்கிறோம். அதாவது எந்த வேலை செஞ்சாலும் புருவமத்தியில் கவனம் வச்சு செய்யுங்க, எந்த வேலை செஞ்சாலும் புருவமத்தியில் கவனம் வச்சு செய்யுங்க. டியூவாலிட்டி வருங்க. யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரே நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து வலியுறுத்துகிற இடத்துல அத்வைதா அப்படிங்கிற ஒரு சிங்கிள் ஸ்டேட்குள்ளே இருக்கணும்னு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா துவைத நிலைக்குள்ளே போகிறீங்க, டுவாலிட்டிக்குள்ளே போகிறீங்க. அந்த இடத்துல எதுக்கு டுவாலிட்டிக்குள்ளே போகணும்? நம்ம சுப்பிரமணியர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நீ ஆழ்ந்த யோகம் பண்ணுற, ஒரு தியானத்துக்குள்ளே போகிறான்னா மந்திரமே ஜெபிக்காத அப்படிங்கிறாரு. மந்திரம் நீ ஜெபிச்சால் மனம் 2ஆய் போகுங்கிறாரு. அப்போ மந்திரத்துக்கே அப்படின்னா இங்கே ஒரு பக்கம் நான் கவனம் வைக்கிறேன்னா அங்கே ஒரு பக்கம் வேலை செய்கிறேன்னா எப்படி இது நடக்கும்? கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்க வேண்டாம்? ஒரே நேரத்தில் 2 பக்கம் உங்களோட கவனம் இப்படி பிரிஞ்சு போச்சு அப்படின்னா எப்படி அந்த வேலை கரெக்டாக நடக்கும்? இதுக்கும் சூட்சமத்தை நம்ம சொல்லி தான் கொடுக்குறோம் நம்ம கிளாஸஸில். எப்படி வந்து உண்மையாலுமே வந்து புருவமத்தியில் கவனம் வச்சுட்டு நம்ம 24 மணி நேரமும் எப்படி இருக்கிறதுனா அதுக்கு ஒரு மிகப்பெரிய சூட்சமும் இருக்குது. ஆனால் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், கண்ணு முன்னாடி எது இருக்கும் ஆனால் கண்டுபிடிக்க முடியாது நம்மளால். அதையும் தான் நம்ம கிளாஸில் சொல்லி கொடுக்குறோம். என்னெல்லாம் நீங்கள் வெளியே பார்த்து தப்பாக பண்ணி ஏமாந்தீங்களோ அது எல்லாத்தையுமே முறையாக நம்ம சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனால் யாருக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, யார் ஒரு ஸ்ரத்தையோட கரெக்டான ஒழுக்க முறைகளை ஃபாலோ பண்ணி தங்களுடைய உடலை நம்ம கிளாஸஸே இப்படி தாங்க இருக்கும். டீடாக்சிஃபிகேஷன் கம்பல்சரி. உடல்லையும் டீடாக்சிஃபை பண்ணும், மனதிலையும் டீடாக்சிஃபை பண்ணும், உயிரையும் டீடாக்சிஃபை பண்ணும். அப்போ தான் இனிஷியேஷன் அப்படிங்கிறதே நம்ம வந்து கொடுப்போம். எடுத்தோடனே வந்தேன் 1 மணி நேரம் நான் பேசினேன் அதுக்கப்புறம் கொடுத்துட்டு போவேங்கிறது என்னோடய கிளாஸஸில் என்றைக்குமே கிடையாது. இது நம்மளோட இது எவ்வளோ பெருசாக க்ரோ ஆகி போனாலும் அன்னைக்கு இதே ப்ரொசீஜரை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். இதில் மாற்றமே கிடையாது. அதனால் எடுத்தோடனேயுமே நம்ம ப்ராக்டிசஸ் கொடுக்க மாட்டோம். முதல்ல உடலை க்ளீன் பண்ணு, அதுக்கு ஒரு 7 நாள் போகும். அடுத்து மனம், அதையும் சுத்தம் பண்ணு, அதுக்குன்னு சில சூக்ஷமமான பயிற்சிகள் இருக்குது. ஏன்னா உடல் ஸ்தூலமான விஷயத்தை கொடுத்து கிளியர் பண்ணிடலாம். ஆனால் மனம் சூக்ஷமமான விஷயம், அதை சூக்ஷமமாக மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். அடுத்து உயிர், அதுங்கிறது அதிசூட்சமமான விஷயம். அதுக்கும் அந்த விஷயங்களை கொடுத்தா மட்டும்தான் இது 3மே சூக்கமம், ஸ்தூலம், அதிசூக்கமம், இந்த 3 விஷயத்தையும் வச்சு தான் இந்த 3மே கிளியர் பண்ண முடியும். நான் வந்து திடீர்னு வந்து நிறைய பேர் வந்து ஒரு வித்தை காட்டுவாங்க. என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கா, கல்லுப்பு போட்டு குளிங்க சரியாயிரும். எப்படி?
அது ஸ்தூலமான விஷயம் தானே, அது எப்படி உங்களை சரி பண்ணும்? சிந்திச்சு பார்க்கணும்ல நம்ம. அதெல்லாம் என்ன பண்ணுன்னா, உடம்புல தேங்கி இருக்கிற அந்த கெட்ட விஷயங்கள், கெட்ட சக்திகளை அகற்றுமே தவிர, நம்ம மனதில் தேங்கி இருக்கிற தீய விஷயங்களையும், நம்ம உயிரை மாசுபடுத்துகிற விஷயங்களையும் அகற்றாது. அதுக்கு ஏற்ற வழிமுறைகளில் அதுக்கான இப்போ ஒரு எண்ணெய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தேங்கெண்ணெய் இருக்குன்னா, அந்த தேங்கெண்ணெய் இன்னொரு தேங்கெண்ணெய் கூட தான் கலக்கும். அந்த தேங்கெண்ணெய் கொண்டு போய் தண்ணிக்குள்ளே ஊற்றுனீங்கன்னா கலக்குமா? அதே மாதிரி ஒரு தண்ணி இருக்குன்னா, அந்த தண்ணி இன்னொரு தண்ணி கூட தான் கலக்கும். அதுவே வந்து ஒரு சில விதமான, இப்போ கடல் தண்ணி வேறு மாதிரி இருக்கும், நல்ல தண்ணி வேறு மாதிரி இருக்கும். அது ரெண்டுமே கரெக்டாக கலங்குமானா கலங்காது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ 2 நதிகள் கடல்கள் இருக்குன்னா, ரெண்டுமே ஒன்று சேர்ந்தா இது வேற ஒரு வித்தியாசமான ஒரு தன்மையில் இருக்கும், அது தன்மையில் இருக்கும். 2 கலந்தால் ஒரே தண்ணி மாதிரி தெரியாது, வெவ்வேறு மாதிரி தான் தெரியும். அப்போ தண்ணிங்கிற அந்த ஒரு காம்பவுண்டுக்கே H2O அப்படின்னா ஒரே H2O தான், ஆனால் அதுக்குள்ளேயே இத்தனை வித்தியாசங்கள் இருக்குன்னா, அப்போது நம்மளுடைய உடல் எப்படிப்பட்டது, மனம் எப்படிப்பட்டது, உயிர் சக்தி எப்படிப்பட்டது, இந்த 3மே வெவ்வேறான விஷயங்கள். அப்போ அந்த 3 வெவ்வேறான விஷயங்களுக்கு அதோட தன்மைகளை கொடுத்தா மட்டும்தான் சரி பண்ண முடியும். உடலுக்கு நான் சூக்கமமாக சில விஷயம் பண்ணுறேன், சரியாகுமானா ஆகாது. அதுக்கு ஸ்தூலமாக இருக்கிற விஷயங்களை வச்சு சூக்கமம் பண்ணணும். அதே மாதிரி சூக்கமமான இந்த மனசுக்கு வந்து நான் ஸ்தூலமான விஷயத்தை வச்சு பண்ணுறேன்னா, ஸ்தூலமான விஷயத்தை வச்சு சூக்கமமாக சில விஷயங்கள் பண்ணணும். அடுத்தது உயிர் அப்படின்னு இருக்குன்னா அதிசூக்கமமான விஷயம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதுக்கு ஸ்தூலமும் சரிப்பட்டு வராது, சூக்கமும் சரிப்பட்டு வராது, அதிசூக்கமமான சில விஷயங்களை வச்சு தான் அதை சரி பண்ண முடியும். இது எதெல்லாமே நமக்கு பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக அந்த ஒரு பாத்தில் வந்து ஃபாலோ பண்ணி போக முடியும். இது எதுவுமே எனக்கு தெரியாதுங்க, யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாருங்க, நான் பாட்டு கற்றுக்குறேங்க பண்ணுறேங்கன்னா, இதெல்லாம் எப்படி நீங்கள் சரி பண்ணுவீங்க? ஐயா, இது எத்தனையுமே உடம்புக்குள்ளே என்னவா போய் மாறும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே சக்தி முடிச்சுக்களாக போய் மாறி நின்றும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறீங்க, ஒவ்வொரு பயிற்சிகளையும் வாங்குறீங்க, அட்டி நவுத்துறீங்க, ஒரு 48 நாளைக்கு தீவிரமாக பண்ணுறீங்க, 49 நாள் திடீர்னு வேற ஒருத்தர் ஆடு போடுறாருன்னா உடனே அங்கே போனீங்க அப்படின்னா, அப்போ இந்த உடம்புக்குள்ளே ஏற்பட்டிருக்க சக்தி நிலைகள் எப்படி அதோட மாற்றத்துக்கு போகும்? அது மடைமாற்றம் செய்யப்படாமல் நீங்கள் பாட்டுக்கு நேராக அடுத்த பயிற்சிக்குள்ளே போனீங்கன்னா என்ன நடக்கும்? இது எல்லாருமே தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்குங்க. ஒரு வாட்டி நீங்கள் வாழ்க்கையில் ஒரு யோக பயிற்சிக்குள்ளே போகிறீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் அதை தான் பண்ணணும். அதை ஆரம்பத்திலேயே கரெக்டாக யோசித்து தெளிஞ்சு முடிவு எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா மாட்டிடுவீங்க. இப்போ வந்து சும்மா வந்து எனக்கு எளிமையான யோக முறை, எதுக்கு எளிமை எல்லாத்துலேயும் எளிமை? நம்ம வந்து நம்மளோட ஆடம்பரத்தில் எளிமை காட்டுறோமா? நம்ம வாங்குகிற பொருட்களில் எளிமையாக காட்டுறோமா? கிடையாது. நம்ம வாங்குகிற பொருட்கள் எல்லாமே பயங்கரமான பொருட்களாக இருக்கணும். யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லேருந்து, பார்க்குற ஆட்கள்லேருந்து, நம்ம கூட இருக்கவங்கலேருந்து, நம்ம போடுற ஃபோட்டோ போஸ்ட்டு ரீல்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் ஹையாக இருக்கணுமா? ஆனால் ஒரு ப்ராக்டிஸ்னு வந்தால் அது மட்டும் உங்களுக்கு எளிமையாக வேணுமாமா? அது எப்படி அது நடக்கும்? இப்படி கேளுங்க, இருக்கிறதுலையே அதிகபட்சமாக சக்திகளை வெளிப்படுத்தக்கூடிய கடுமையான பயிற்சிகள் என்ன இருக்குது? என் ஒழுக்கத்துக்கு சவால் விடுற மாதிரியான பயிற்சிகள் இருக்கா? அதை நான் பண்ணுறேன்னு கேளுங்க. அதுதான் உண்மையான ஒரு தன்மை. அதை விட்டுட்டு இருக்கிறதுலே ஈஸியான வழி எதுக்கு ஈஸியான வழி? ஈஸியான வழி என்னென்னா, குழி தோண்டி நம்மளே 6 அடியில் படுத்துக்கிறது தான், இறந்து போனதுக்கப்புறம். அதுதான் இருக்கிறதுலே ஒரே ஒரு ஈஸியான வழி, இறைவனுடைய இருக்குது. தயவு செய்து இப்படி வைக்காதீங்க மைண்ட் செட்டை. எப்பவுமே வந்து என்ன இது டெஸ்ட் பண்ணி பார்த்துருமா அப்படிங்கிற அந்த அளவுக்கு சவாலில் போங்க. அதை டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கும். அதை தாண்டி அதை அழுகை, சண்டை, கோவம், ஆத்திரம் எல்லாமே வரும். ஆனால் அதை தாண்டி நீ நிற்கிறியா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுதான் ஆன்மீகம் நமக்கு சொல்லித்தர ஒரு விஷயம். மனோதிடம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வைராகியம் எப்படி இருக்கணும்னா, இந்த நந்தனாரோட கதையில் வந்த மாதிரி தான். எனக்கு வந்து சிவலிங்கம் தெரிய மாட்டேங்குதே, நந்தி கொஞ்சம் நகரு அப்படின்னா அது வழி விட்டு நகரும். உங்களை அந்த அளவுக்குலாம் நகர்த்த சொல்ல. நந்திங்கிறது உங்கள் மனம், உங்களுடைய உடல். அந்த உடல் வந்து இறைவனை பார்க்கறதுக்காக வழி விட்டு நகருதா அப்படிங்கிறது பாருங்கள். இந்த உடலை தான் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. பதி அப்படிங்கிறத தான் இறைவன் சொல்கிறாங்க. நடுவில் பசுன்னு ஒரு விஷயம் இருக்குது, இந்த பசு தான் உயிர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாசயோகம் என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாசம் அப்படிங்கிற இந்த உடல் தத்துவத்தை பசுங்கிற உயிரின் வழியாக கடத்தி கொண்டு போய் பதிங்கிற இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. இதுதான் பதி, பசு, பாசம் அப்படிங்கிற கான்செப்ட். இப்போ இந்த பாசம் அப்படிங்கிறதுக்கு என்ன, இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம பதின்னு சொல்லக்கூடிய இந்த பராபரம், அந்த இறைவனுக்கு வந்து என்ன ஒரு சக்தி இருக்குன்னா, அதுக்கு பசுவை பற்றின அறிவும் இருக்கும், பாசம் பற்றின அறிவும் இருக்கும். விச் மீன்ஸ் உயிரை பற்றின அறிவும் உடலை பற்றின அறிவும் இருக்கும். ரெண்டாவது இறங்கி வரும்போது பசுங்கிற அந்த உயிருக்கு, அதாவது இதுதான் நடுவில் இந்த பிரிட்ஜ் கேப்பு மாதிரி, மேலே இருக்கிற இறைவனோட தன்மையில் இருக்கிற ஞானம் என்னங்கிறது நம்ம உயிருக்குள்ளே இருக்குது, கீழே இருக்கிற உடலோட தன்மை என்னங்கிறது அந்த இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் இது ரெண்டுக்கும் ஒட்டாமல் இது நடுவில் அப்படியே மிதங்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா பசுங்கிற இந்த உடல், இந்த உடலுக்கு
பசு பதிங்கிற இறைவனை பற்றியும் தெரியாது, பசுங்கிற உயிரை பற்றியும் தெரியாது. ஆனால் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம், இந்த ஒரு உடலை வச்சுக்கிட்டு என்னென்ன கூத்து பண்ணுறோம் யோசிச்சு பாருங்கள். என்னென்னலாம் பண்ணுறோம் இந்த உடலை வச்சுக்கிட்டு. இந்த உடல் எதுக்கு, இது அந்த உடல் அப்படிங்கிறது ஸ்தூல தேகமே நந்தியாச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த உடல்ங்கிறது இந்த சிவபெருமான் அப்படிங்கிற ஆன்மா பயணிக்கிற ஒரு வாகனம். வாகனத்தை சர்வீஸ் பண்ணி ஒழுங்காக வைக்கணுமே தவிர வாகனத்தை அலங்காரம் பண்ணிட்டு தெரியக்கூடாது என்றைக்குமே. நம்ம ஒன்றும் இங்கே வந்து கூத்தாடிகள் கிடையாது, உட்காந்து நம்ம உடம்பை அலங்காரம் பண்ணிட்டு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் தேவையில்லை. இந்த உடம்பு கொடுக்கப்பட்டது இறைவன் அடையறதுக்காக மட்டும்தான். என்னைக்கு உங்கள் தேகம் உங்களை வாழ்த்துனா, என்னைக்கு நான் இறைவன் அடையிறக்கான முதல் படி இந்த உடலை வச்சு எடுத்து வைக்கிறேன்னா அன்றைக்கி தான். அதை விட்டுட்டு நான் எப்போ பார்த்தாலுமே நான் அப்படி அழகாக இது பண்ணுறேன், இப்படி வாய்ப்பே இல்லை, பயனே இல்லை, சாபந்தான் வரும் நமக்கு. இதை தான் சித்தர்கள் சொல்கிறாங்க. உடலை நான் முன்னாடி இழுக்குன்னு இருந்தேன், அது ஒன்றத்துக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னைக்கு உத்தமன் இந்த உடலுக்குள் கோயில் கொண்டுள்ளான் அப்படிங்கிறத நான் பார்த்தனோ அன்னைக்கு எனக்கு புரிஞ்சது இந்த உடம்போட இது பிடிச்சா. அன்றைக்கி உடம்பை பண்ண ஆரம்பித்தேன், யோக கலையை பண்ண ஆரம்பித்து அடுத்து போக 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 உடலுக்கு இந்த உயிரை பற்றின அறிவை ஊட்ட ஆரம்பித்தேன், உடலுக்கு உயிர் கொடுத்தேன். எப்படி நம்ம எந்திரன் படத்தில் ரஜினிகாந்த் சிட்டிக்கு உயிர் கொடுக்குறாரோ அதே மாதிரி இந்த உடலுக்கு உயிரை பற்றின பாடத்தை நான் புகட்டினேன். இது என்ன பண்ணுச்சுன்னா, உடலும் உயிரும் சேர்ந்து நேராக இறைவன்கிட்ட என்னை கொண்டு போய் சேர்த்துச்சு. அங்கே பார்த்தேன் அந்த இறைவனை, அவர் எங்கே இருக்கார், உடம்புக்குள்ளே இருக்கார். அன்னையிலேருந்து இதை நான் பார்த்துக்க ஆரம்பித்தேன். அதை பண்ணுங்க. உடலை பார்த்துக்கிறது அப்படின்னா உடலை சுத்தமாக வச்சுக்கோங்க. ஜல மல உபாதைகள் வரக்கூடாது நமக்கு. உடல் நல்லா குன்று வரக்கூடாது. எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் உடல் அப்படியே கன் மாதிரி நின்றுச்சு அப்படின்னா அன்னைக்கு உடல் தயாராக ஆரம்பிச்சிருக்கு, அன்னைக்கு உடல் உங்களை வாழ்த்த ஆரம்பிக்கும். இறைவனை நோக்கி போகிறக்கான படிகளை எடுத்து வச்சிங்க அப்படின்னா அன்னைக்கு உடல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செயல்படும். நீங்களாம் சொல்கிறீங்களே தியானத்தில் என்னால் உட்காரவே முடியலையா, உடம்பு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டேங்குது, கஷ்டப்படுத்துது. அதான் ஏன் பண்ணுது, நீங்கள் அதுக்கானது கொடுக்கல. சும்மா வெளியே மட்டும் வெளிப்பூச்சு இந்த செவருக்கெல்லாம் பெயிண்ட் அடிப்பாங்க தெரியுங்களா, உள்ளுக்குள்ளே செங்கல் சிமெண்ட் வச்சு சரியாக கட்டாமல் வெளியே மட்டும் பட்டி பார்த்து நல்லா பாலிஷாக அடித்தாங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் செவரு நல்லாயிருக்கும், அடுத்த 3 வருஷம் கிராக் விட்டுரும். நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், அதை தான் பண்ணுறோம். உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறதில்ல, வெளியே மட்டும் நல்லபடியாக பூசிக்கிட்டு எல்லாரும் நல்ல விதமாக நல்ல ட்ரெஸ்ஸு போடுறேன், நல்ல வண்டி வச்சுருக்கேன், நல்ல வீட்டில் வாழ்கிறேன், நல்ல ஜுவல்ஸ் வச்சுருக்கேன், நல்ல பெட்டில் தூங்குறேன், நல்ல விதமான இதை வச்சுருக்கேன், நல்லதை திங்கிறேன். என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. பிராண்டட் ட்ரெஸ்ஸு போடுறேன், கடைசியில் இது போய் போனால் இது குழிக்குள்ளே தான் போடுவாங்க 6 அடியில். அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த 6 அடியிலேருந்து தப்பிச்சு இந்த 6 அடி இருக்கிற இந்த இன்சான் உடம்புக்குள்ளே நீங்கள் பூரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு ஒரே பதில் யோகக்கலை மட்டும்தான். யோகம் மட்டும்தான் வழிவகுக்கும். இந்த யோகமை நீங்கள் தொட்டிங்கன்னா அதோட அடுத்த ஸ்டேஜ் தான் ஞானம். நேராக ஞான பாதைக்குள்ளே நான் போகிறேன்னா எங்கே போனாலும் டேக் டைவர்ஷன் தான், சுற்றிட்டு தான் நம்ம வந்தாகணும். அதுக்கு இந்த வழியை கட் பண்ணி அதுக்குள்ளே பூந்தோன்னா நேராக போயிடலாம். இதுதான் ஷார்ட்கட். ஆக்சுவலி ஒரு சிலர் பிறவியிலேயே ஞானவானாக வரும்போது ஞானப்பாதை எளிமையாக கைகூடும். இல்லைனா யோகம் வழியாக போனால் மட்டும்தான் சேஃப்டி நமக்கு, இல்லைனா மாட்டிப்போம். அப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த உயிர் சக்தி உடல் முழுவதும் வியாபிச்சிருக்கும். இந்த உடலில் இருக்க சக்தியை ஒன்று சேர்த்து இறைவனை நோக்கி செலுத்தி தான் நம்ம ஆகணும். அப்போ தான் இறை தரிசனம் நமக்கு வாய்க்கும், இல்லைனா வாய்க்காது. இதை தான் வாசியோகம் நமக்கு சொல்லித்தருது. இப்போ இந்த உடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சக்தி அம்சம் கொண்டது இந்த உடல் பாசம். அதுக்கு அடுத்தது சிவ அம்சம் கொண்டது இந்த உயிர், அதை பசுன்னு சொல்கிறோம். அடுத்து பராபரம் அந்த தன்மையை கொண்டது தான் பார்த்தீங்கன்னா பதியாகிய இறைத்தன்மை சிவம் அப்படின்னு சொல்கிறது. இப்போது இந்த பசு, இந்த பாசத்திற்கு பசுவை பற்றின அறிவையும் பதியை பற்றிய அந்த தெளிவையும் நம்ம ஊட்டினால் ஒழிய இந்த உடல் தேராது. அப்போது இதை ஊட்டுறது தான் பார்த்திங்கன்னா உண்மையான வாசி யோகம். அதை சொல்லிக் கொடுக்கணும். இந்த உடலுக்கு ஒன்றும் இல்லைங்க, பயோ மெமரி ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க நீங்கள் உள்ள, அவ்வளோதான், போதுமா? உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்லணும்னா, யூ ஆர் ஜஸ்ட் கிரியேட்டிங் அ பயோ மெமரி இன்சைட் யுவர் பாடி தட் தேர் இஸ் சம்திங் பியாண்ட் யுவர் பெர்செப்ஷன் அண்ட் விச் இஸ் இன்சைட் யூ அண்ட் விச் இஸ் ட்ராகிங் யூ டுவர்ட்ஸ் எவ்ரி திங். அதை தான் நீங்கள் இந்த இடத்துல கொடுக்குறீங்க. அதுக்கு தான் இவ்வளோ போராட்டமே நமக்கு. ஏன் இதை நம்ம கொடுக்கணும்? இது தானாக வராதா? வராது. கெடுத்து வச்சுருக்கோம் உடம்பு. அந்த மாதிரி பார்க்குறதெல்லாம் திங்கணும், கலர் கலராக எங்கே பார்த்தாலும் திங்கணும், எதை பார்த்தாலும் வாங்கணும். எதுக்கு இதெல்லாம்? மனம் மாசுபடும். அதுக்கு தான் இந்த உலகத்தில் மாயை உருவாக்கப்பட்டது. நீ எதை பார்த்தாலும் உன் கண்ணுக்கு பிரம்மாண்டமாக தெரியணும், எதை பார்த்தாலும் அழகாக தெரியணும், எதை பார்த்தாலும் நீ வாங்கணும்னு தோணணும். எனக்கு தான் எல்லாமே தோண மாட்டேங்குது, பர்டிகுலராக தான் தோணுதுன்னு சிலருக்கு எண்ணம் வரலாம். இதை பார்க்கும்போது அவனோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி அவன் கண்களுக்கு அந்த புலன்கள் போகும். அதை தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். எல்லாத்துக்குமே எல்லாத்தையும் பிடிக்காது, எல்லாத்துக்கும் ஒரே கலர் பிடிக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலர் பிடிக்குது. இல்லை, ஏன் பிடிக்குது? எதுக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். யோசிக்காதனால தான் நம்ம இன்றைக்கி இப்படி உட்காந்துருக்கோம். யோசிச்சிருந்தால் நம்மளோட நிலை வேறு மாதிரி போயிருக்கும். யோசிங்க இது எல்லாமே பொறுமையாக. அப்போது
இதுதான் வாசியோகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இறைத்தன்மையை நமக்குள் ஊட்டுவது, இறைவனை பற்றி அறிவை கொடுப்பதே வாசியோகம். அதுக்கு தான் இந்த முருகன் யோகக்கலை பயிற்சி, கிரியா, இது எல்லாமே நம்ம வந்து தோற்றுவிச்சு கொடுக்கறது. ஸோ இதை பின்பற்றுங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எதுக்கு இந்த சத்சங்கம் பண்ணுறோன்னா, இப்போ நான் உங்களுடைய பசுவாகிய உயிர் இருக்கு இல்லையா, பாசமாகிய உடல் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு கொடுக்குற ஒரு பாடம். இது எல்லாமே வந்து ஏன் இதுக்கெல்லாம் ஞான சத்சங்கம்னு பேர் வைக்கிறோன்னா, நேராக இதெல்லாம் போய் உங்கள் ஆன்மாவை தான் அடிக்கும். ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போய் கேட்கும், ஞாபகம் இருக்கா இதெல்லாம் அப்படின்னு. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கனாலே உங்களுடைய கண்கள் எல்லாமே அப்படியே சிமிட்டாமல் இதை பார்த்துட்டே இருக்கும், விழிச்சு பார்த்துட்டே இருக்கும். நம்மளோட டைரக்ட் கிளாஸ் வந்தவங்களுக்கு தெரியும், அங்கே வந்து உட்காந்தாங்க அப்படின்னா அந்த மெடிடேஷன் செஷன் அந்த டைம் முடிக்கிற வரைக்கும் எந்த அளவுக்கு அவங்களோட அவேர்னஸை நான் இழுத்து வச்சுருப்பேன் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த விஷயங்களை அந்த இடத்துல நம்ம கொடுக்க ஆன்ம விழிக்கு கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆயிரும். பிரேக் முடிச்சு அது ஒரு தன்மையில் கொண்டு போகும். ஏன்னா உள்ளே வாங்கினது எல்லாம் ப்ராசஸ் பண்ணும் உடம்பு. அந்த 2வது செஷனில் இப்படி தான் நம்மளோட டைரக்ட் கிளாஸஸுமே இருக்கும். ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த விஷயங்களை 1க்கு 2 வாட்டி தயவு செய்து கேளுங்க, இதில் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னு. இந்த பதி பசு பாசம்னா என்னங்கிறது அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? தயவு செய்து புருவமத்தின்னு ஏமாறாதீங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. புருவமத்திங்கிறது கடைசி எண்டு ஸ்டேஜ். நான் நேராக எண்டு ஸ்டேஜே கொண்டு வந்து கொடுக்குறேன்னா அதெல்லாம் நம்பாதீங்க. ஒவ்வொரு ப்ராசஸை தாண்டி போக தான் எண்டு ஸ்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ கவனமாக இருங்க. சர்வமும் சிவமயம்.